ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் காதலிக்க நேரமில்லை படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் மெயின் லீடாக நடிச்சிருக்கிற ஜெயம் ரவி இப்போ ரவி மோகன் ஆகிட்டாரு. இவர் கூட நித்யா மேனன், வினய் ராய், யோகி பாபு நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு ஜாலியான ரொமான்டிக் காமெடி. வெவ்வேறு தேவைகளை கொண்ட ரெண்டு பேர் தற்செயலாக சந்திக்கிறாங்க. அவங்களுக்கு நடுவில் காதலை தவிர மற்ற விஷயங்களில் ஒரு கனெக்ட் ஏற்படுறது தான் இதோட ஒன்லைன். இப்போ கதையை விரிவாக பார்ப்போம். சித்தார்த் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர். இவர் கல்யாண குழந்தைங்கன்னு வாழ்க்கையை காம்ப்ளிகேட் பண்ண வேணான்னு நினைக்கிறவர். இந்த மாறுபட்ட கருத்துனாலேயே நிருப்பமா கூட நடக்க வேண்டிய நிச்சயதார்த்தம் நிருப்பமா வராமல் நின்று போகுது. ஸ்ரேயா ஒரு ஆர்கிடெக்ட், கரனை காதலிக்கிறாங்க. ரெஜிஸ்டர் மேரேஜ் நடந்ததுக்கப்புறம் கரண் ஸ்ரேயாவை சீட் பண்ணுறான். ஒரு கட்டத்தில் ஸ்ரேயா இப்போ தனியாக இருக்கிற சித்தார்த்தை சந்திக்க நேரிடுது. அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அட்ராக்ஷன் இருந்தாலும் அது அவங்களோட வெவ்வேறு விருப்பங்களால் கட் ஆயிடுது. ஒரு 8 வருஷம் கழிச்சு ரெண்டு பேரும் தற்செயலாக சந்திக்கிறாங்க. நிருப்பமா திரும்பவும் உள்ள வர சித்தார்த்தோட வாழ்க்கையும் ரொம்பவே மாறி போயிருக்கு. சித்தார்த்துக்கும் ஸ்ரேயாவுக்கும் இருந்த விருப்பங்க இத்தனை வருஷம் கழிச்சு மாறி போயிருக்கா. சித்தார்த் நிருப்பமாவுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்பாரா? இதுக்கான ஆன்சர் தான் இந்த படத்தோட மீதி பகுதி. இந்த படத்துல லவ் எந்த நேரத்திலும் ஏற்படலாம், நடக்கலாம்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ற படம். மேலும் அந்த கனெக்ஷன் மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிட்டா அதை தக்க வைக்கிறதுக்கு நிறைய மர்மமான வழிங்க இருக்குன்னு சொல்ல வராங்க இயக்குனர் கிருத்திகா உதயநிதி. அதே சமயம் ரெண்டு மாறுபட்ட கேரக்டருங்க லவ் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு எப்படி ஒன்னா சேர்றாங்கன்றதையும் சொல்ல வருது. இந்த மாறுபட்ட கருத்துங்க தான் இந்த ரொமான்டிக் காமெடியை சுவாரஸ்யமாக்குது. இதோட செகண்ட் ஹாஃப்ல ஒரு ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரியும் தேவையில்லாத சில விஷயங்களை கொண்டு வந்து சாதாரண ரொமான்டிக் காமெடியா மாறிடுது. படத்துல நடக்கிறதெல்லாம் பை சான்ஸ்லயே நடக்குது. சித்தார்த் கல்யாண குழந்தைங்க விரும்பாத ஆளு தன் ஃப்ரெண்டு சேதுராமன் ஸ்பெர்ம் கொடுக்குறாருன்னு இவரும் கொடுத்து வைக்கிறாரு. இவரோட ஸ்பெர்ம் தற்செயலா அங்க ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற ஸ்ரேயாவுக்கு போக அப்படியே பல விஷயங்கள் அவங்களுக்கு நடுவில் தற்செயலாவே நடக்குது. இதுல பாருங்க, ஸ்ரேயா ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் ட்ரையே சக்சஸ் ஆகிடுது. பல தடவை ட்ரை பண்ணி நிஜ வாழ்க்கையில முடியாதவங்க எப்படிங்கன்னு கேட்டு கியூ கட்ட போறாங்க. இதுக்கு மேல இவங்க ஓடுறாங்க, குதிக்கிறாங்க, டிராவல் பண்றாங்க. இது ஒரு மாடர்ன் லவ் ஸ்டோரியும் வேற சொல்றாங்க. அதனால இப்ப இருக்க தலைமுறை போன தலைமுறைக்கு சில விதிமுறைகளையும் சித்தாந்தங்களையும் சொல்றாங்க. அது சிங்கிள் பேரண்டா இருந்து குழந்தைய வளர்க்கறது, அப்புறம் குழந்தை இல்லாத வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதுன்னு பேசுறது ஒரு சுவாரஸ்யமான குழப்பத்தை முன்வைக்குது. இந்த தீமைகளை இன்னும் அலசாம அப்படியே விட்டுறாங்க. ஆனா இந்த டிஸ்கஷன்ல கே பேரண்டிங் பத்தி சித்தார்த் அப்பா தர ஒரு சிம்பிள் அட்வைஸ் அவங்களுக்கு தைரியம் கொடுக்குற அளவுக்கு அமைஞ்சிருக்கு. இது கொஞ்சம் ஓகே கண்மணி படத்துல வர மாதிரி தான். இந்த காலகட்டத்தில் இப்படிதான் நடக்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி இருக்க அந்த முடிவுக்கு மாறுபட்ட கிளைமேக்ஸ் வச்சு சந்தோஷமா இருக்காங்கன்னு கதையை முடிச்சிருக்கலாம். ஆனா இதுல வர கிளைமேக்ஸ் ஒரு சுவாரஸ்யமான திருப்பத்தை எடுக்குது. ரவி மோகனும் நித்யா மேனனும் ஒரு ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாலும் கதை பெருசா எங்கேஜிங்காவோ இல்ல நம்மளை ஸ்டிமுலேட் பண்ற படமாவோ இல்லாம போகுது. அதுக்கு மேல சப்போர்ட்டிங் கேரக்டர்ல பாடி ஷேம் பண்றதை தவிர்த்திருக்கலாம். சேதுராமன் அவர் வினைய ஒரு ஓரின சேர்க்கையாளரா இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அவருக்கு ஒரு சரியான கேரக்டரா இருக்க அமைக்கல. நடுவில் காணாம போய் கடைசியில வராரு. அந்த கேரக்டரை ஒரு ஜோக்கா ட்ரீட் பண்றதை தவிர்த்திருக்கலாம். ஆனா ஒரு விஷயம், பரிச்சையில ஃபெயிலானா வாழ்க்கையை போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லைன்ற மாதிரி கல்யாணம்ன்றது கடைசி தீர்வு இல்லைன்னு சொன்னதுக்காக இயக்குனரை பாராட்டணும். சினிமாட்டோகிராஃபி இதுல வர அத்தனை கியூட்டான விஷயங்களை சேர்த்து சென்னையும் பெங்களூரையும் அட்டகாசமா ஃப்ரேம் பண்ணிருக்கு. ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கும் படத்தை வேற லெவலுக்கு எடுத்துட்டு போகுது. ஒரு சாங் வேற ஏற்கனவே ஹிட் ஆயிடுச்சு. மொத்தத்துல காதலிக்க நேரமில்லை மேலோட்டமா நல்ல ஒரு ரொமான்டிக் காமெடி. இதுல பிளஸும் மைனஸும் சரிசமமா இருக்கிறதுனால ஒரு டீசென்ட் வாட்ச் அமையுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல ஒரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.